காவிரியில் தண்ணீர் கேட்பது தமிழர்களின் உரிமை என பெங்களூருவில் நடைபெற்ற கன்னட திரைப்பட நிகழ்ச்சியில் நடிகர் விஷால் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரகுவீரா என்ற கன்னட படத்தின் இசை வெளியீட்டு விழா பெங்களூருவில் நடைபெற்றது. இதில் தமிழ் தயாரிப்பாளர் சங்க தலைவரும் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான விஷால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இவ்விழாவில் அவர் பேசும்போது உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என கூறி தனது உரையை தொடங்கினார். மேலும் கன்னட படத்தின் இசை வெளியீட்டு விழாவாக இருந்தாலும் தாய்மொழியான தமிழில் பேசுவதில் தமிழனாக பெருமைப்படுகிறேன் என கூறினார். காவிரியில் தண்ணீர் கேட்பது தமிழர்களுடைய உரிமை என்றும் அதனை யாரும் இல்லை என மறுக்க முடியாது என்றும் தெரிவித்தார். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழ்ல நான் நிற்கிறது கர்நாடகாவில் இருந்தாலும் மனசார தமிழில் பேசினா நல்லா இருக்கும்னு சொன்னது. நான் சாரி சார், நான் தமிழில் தான் பேச முடியும். முதல்ல என்னோட நண்பர்களுக்கு நாம் அனைவரும் இந்தியாவில் இருக்கிறோம் என்றும் ஏன் தமிழர்கள் என ஒதுக்கி தண்ணீர் தர மறுக்கிறீர்கள் என்றும் விஷால் கேள்வி எழுப்பினார். கர்நாடகாவிலிருந்து எந்த ஒரு தயாரிப்பாளரும் தமிழகத்திற்கு வந்து படம் தயாரித்தால் தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் கர்நாடக தயாரிப்பாளர் சங்கத்தில் உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக செய்து தர தயாராக இருக்கிறோம் என்றும் விஷால் தனது பேச்சில் குறிப்பிட்டார். பெங்களூர்ல வந்து இஷ்யூஸ்ன்றது கண்டிப்பா இருக்கும். நம்ம எல்லாம் முதல்ல இந்தியர்கள், we are all Indians. Yes, we will have ஆதங்கங்கள் இருக்கும். காவேரி தண்ணி வேணும்ன்றது ஒரு தமிழராக நாங்கள் கேட்கறதுல எங்களோட உரிமை. அதே சமயத்தில் இதில் வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வந்து சில பேர் நடத்தினாலும் இது வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் சொல்லிக்க விரும்புகிற ஒரே விஷயமால எல்லோரும் ஒரே குடும்பம் தான், கலை குடும்பம். ஸோ அந்த கலை குடும்பம் சார்பாக வந்து நான் கண்டிப்பாக சாரா கோவிந்த் சார் சொன்னதில் நான் ஐ கிவ் யூ தட் கேரண்டி சார். டெஃபினெட்லி வி வில் ஒர்க் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. 100% அது வந்து நான் எங்கள் டீமும் சரி எல்லாரும் வந்து உறுதுணையாக இருப்போம்.